ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் அதிகாரிகள் எச்சரிக்கை: தவறான தகவல்களை யாரும் பரப்பாதீங்க. விதிமுறைகளை மீறிய 7 ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. குவைத் ஜிலிப் சூக் பகுதியில் வெளிநாட்டவர் தூக்கிட்டு தற்கொலை. குவைத் அரசு புதிய உத்தரவு: தொழிலாளர்கள் மாற்றத்திற்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. குவைத்தில் மரணமடைந்த 17 நபர்களின் உடல்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்ட தகவல். கடைசியா தொழிலாளர் ஒருவர் வேலை பார்த்த இடத்துல இருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறாரு. இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்ப முதல் தகவலை பாத்தீங்கன்னா, குவைத்தில் ஏப்ரல் மாதத்தில் உயிரிழந்த 17 எகிப்து நாட்டை சேர்ந்தவர்களுடைய உடல்கள் அவர்களுடைய தாய்நாட்டுக்கு பத்திரமாக புதன்கிழமை அன்று கொண்டு செல்லப்பட்டது. இவர்களுடைய மரணம் இயற்கையான மரணம் என்றும், மேலும் ஹார்ட் அட்டாக் மற்றும் விபத்துகள் மூலம் ஏற்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல் பாத்தீங்கன்னா, குவைத்தில் முத்தலா பகுதியில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு தொழிலாளர் உயரமான இடத்திலிருந்து கீழே தவறி விழுந்திருக்கிறாரு. உடனே அவர் கூட இருந்த சக தொழிலாளர்கள்லாம் அவரோட உடலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதே அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இறந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சகம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. அடுத்து, குவைத்தோட ஊடக சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறிய 7 ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக குவைத் தகவல் தொடர்பு அமைச்சகம் சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தவறான தகவல்களை வெளியிடுறது, அதிகாரப்பூர்வ அல்லது நம்பகமான ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை பரப்புறது, இது போன்ற செயல்கள் நாட்டோட ஊடகத்துறையின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் என அதிகாரிகள் தற்போது எச்சரித்துள்ளனர். குவைத்தோட சட்டங்களை மீறக்கூடிய எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கப்படும். அது மாதிரி வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயத்துடனும் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சகம் தற்போது தெரிவித்துள்ளது. அதுபோல இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க ஒரு சில பேர் இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் நியூஸ் வீடியோ, விளாக் வீடியோ, ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போடுறீங்க. அதனால ரொம்ப கவனமா வந்து எடுத்து போடுங்க. அது மாதிரி சோசியல் மீடியால ஒரு தகவல்களை வந்து நீங்க ஷேர் பண்ணும்போது அது உண்மையான தகவலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாமளே ஒரு நாட்டுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி தான் இங்க வேலைக்கு வந்திருக்கிறோம். இந்த நாட்டோட சட்ட திட்டங்களை மதிச்சு நடக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு வந்த இடத்துல தேவையில்லாத பொய்யான தகவல்களை நம்ம பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திட வேணாம். அதான் நல்லது. கடைசி மற்றும் மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தியை பார்த்தீங்கன்னா, குவைத்தோட பொது மனிதவள ஆணையம் தொழிலாளர் மாற்றத்திற்கு தற்காலிக அனுமதி, அதாவது பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான அமைச்சரவை உத்தரவு 2 வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவுப்படி சில தடை செய்யப்பட்ட துறைகளில் பணியாற்றக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்கள் குறிப்பிட்ட விதிமுறைகள் மற்றும் தற்போதைய முதலாளியின் அனுமதியோட மற்ற துறைகளுக்கு தற்காலிகமாக மாற்றம் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பாத்தீங்கன்னா மே மாசம் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாசம் 30ஆம் தேதி வரை, அதாவது 2026ல மட்டும்தான் அமல்ல இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், தொழில்துறையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், வேளாண்மை, கால்நடை மற்றும் மீன்பிடி துறைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் வந்து பொருந்தும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக நோட் பண்ண வேண்டியது, இந்த அனைத்து மாற்றங்களும் கட்டாயமாக உங்களோட பழைய முதலாளியோட ஒப்புதலோட மட்டுமே நடைபெறும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல இது வந்து நிரந்தரமான மாற்றம் கிடையாது, தற்காலிகமான சலுகை மட்டும்னு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதை எப்படி மாத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசல் போர்ட்டல், அதாவது ஆன்லைன் சேவையின் மூலம் முதலாளிகள் வந்து தொழிலாளர்களோட மாற்ற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், அவை சரிபார்ப்பு மற்றும் அனுமதி செயல்முறைகளுக்கு உட்பட்டவையாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முடிவை ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் சந்தையை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் தற்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப சுலபமான தீர்வுகளை வழங்கவும் எடுத்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க, நான் சொன்ன இந்த துறைகளில் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க முதலாளியோட அனுமதியுடன் நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இதுல நான் மெயினா வந்து சொல்லிட்டேன், இது தற்காலிகம் மட்டும்தான், நிரந்தரம் கிடையாது. மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபாலோ பண்ணாத நம்ம நண்பர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணீங்க. See you நண்பா.